என்னது நீங்க இங்க படுத்திருக்கீங்க? எப்ப வந்தீங்க? இப்பதான் செல்லம் வந்தேன். விடிஞ்சும் விடியாமையுமா ஓடியாந்துட்டேன் என் செல்லத்தை பாக்குறது. ஏன் சார் நைட்லாம் தூங்கலையோ? எப்படா விடியம் கிடந்தீங்க போல. ஆமா செல்லம், என்ன பண்றது? எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஆசையா இருந்தா எல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அதான் உன் நினைப்பாவே தூங்கிட்டே இருந்தேன்னா தூக்கமே வரல. எப்படா விடியும் விடியும் விடின்னு இருந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா நல்லா அசந்து தூங்கிட்டாங்களா ஓடியாந்துட்டு. ஓ அப்படியா? நைட்டு பூரா தூங்கலையாக்கும். அப்போ ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஏன்டி ஃபோன் பண்ணியிருந்தா நீ வர சொல்லியிருப்பியா? இல்லப்பா, ஃபோன் பண்ணியிருந்தா பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல, அதுக்கு சொன்னேன். அடியே பாச்சாமத்தில் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க சொல்றியா? வேற எதுக்கோ வர சொல்றேன்னு பார்த்தா பாத்தியா நீ நல்லா தூங்கியிருக்க. இல்லம்மா, எனக்கு தூக்கமே வரல. நடிக்காதடி, உன் கண்ணை பார்க்கும்போதே தெரியுது நல்லாதே தூங்கி ஃப்ரெஷ்ஷா இருக்க. என்ன எனக்கிட்டே நடிக்கிறியா? போய் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு தானே தூங்குனேன். இல்லம்மா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அப்பெல்லாம் ஒன்றும் தூங்கலை. எனக்கும் சத்தியமா தூக்கமே வரல. கொஞ்ச நாள் உங்க கூட தூங்கிட்டேனா அப்படியே பழகிருச்சு. இப்போ நீங்கள் இல்லாமல் தனியாக தூங்கினது வெறுப்பாக இருந்துச்சு. என்னடா பண்ணுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ ஸ்வேதா ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அவள் விடுற கொடட்டையில் நம்ம தூங்க முடியாது. அதான் இங்கேயே கொஞ்ச நேரம் பரண்டு படுத்துட்டு அப்புறம் லேட்டாக தான் தூங்கினேன். அதான் நீங்கள் வந்தது கூட தெரியல. ஏன் தூங்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் இருந்தீங்க? என் மேல எதுவும் கோமா? எதுக்கு கார்த்திக் அப்படி கேட்குறீங்க? என்ன கோவம் உங்கள் மேலே? கோவப்பட்ட அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலையே. திடீர்னு எதுக்கு இப்படி கேட்குறீங்க? இல்ல, நீ நைட்டா இவ்வளோ ஆசையா இருந்திருப்பேன்னு தெரியும். உன் ஆசையில எல்லாம் மண்ணள்ளி கொட்டிட்டேன். நான் வேணும்னே பண்ணல. அம்மாவும் பாவம் இல்ல. உண்மை சொல்றாங்களோ பொய் சொல்றாங்களோ அது வேற விஷயம். இருந்தாலும் அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நம்ம போய் நிக்கணும்ல. அதானே ஒரு பிள்ளையோட கடமை. கண்டிப்பா கார்த்திக், இந்த விஷயத்துலலாம் அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. உண்மையை தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுனா எவ்வளோ பதறி போகிறாங்க பாருங்க. நீங்கள் அவங்களுக்காக பார்க்கத்தே வேணும். இதில் நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன்? நீங்கள் போகலைன்னா தான் தப்பாக நினச்சிருப்பேன். இதில் ஒன்றும் நான் தப்பாக நினைக்க ஒன்றுமே இல்லை. நான் எந்த கவலையும் படலை. நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? இல்ல சாதனா, நைட்டு பூரா மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. உன் மூஞ்சியும் சரியில்லையா? பாவம் என்ன பண்ண போறாளோ ஃபீல் பண்றாளோ என்னமோ நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ இப்படி சொல்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சாதனா. நான் கூட உன்னை ஒரு மாதிரி நினச்சிட்டேன். அம்மா அவளை திட்டிக்கிட்டே இருக்காளே, அதனால அம்மா பாப்பாலோ பார்க்க மாட்டாளோன்னு. ஆனால் நீ அப்படி இல்லை. எல்லாரும் வெறுப்பை காட்டினாலும் நீ பாசத்தை மட்டும்தான் காட்டுற. ஆமாம், ஒருத்தவங்களுக்கு அன்பு கொடுத்தா திருப்பி நமக்கு அன்பு தான் வரும். கொஞ்சம் வெறுப்பை காட்டுவாங்க பிடிக்காத வரைக்கும். போக போக எல்லாமே மாறிடுவாங்க. பொறுமையாக இருந்தால் எல்லாமே மாறும். பொறுமை தான் எல்லாத்துக்கும் முக்கியம். சரி, இப்படி இருந்தால் எவ்வளோ நேரம் இருக்குது? நம்ம ஆஃபீஸ்லாம் கிளம்ப வேணாமா? இல்ல சாதனா, நைட்டு தான் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? இல்ல, நைட்டு எதுவும் நடக்கலைன்னா என்ன, பகல் இருக்குல்ல, கதவெல்லாம் சாத்திட்டு நல்லா பெட்ஷீட்டை படுத்திக்கிட்டு. ஐயய்ய, கர்மத்தில் நீங்களாம் என்ன ஜென்மமோ. முதல்ல குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க போங்க. சும்மா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் மாமா சொன்னாங்கல்ல, நைட்டு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் 2 மாதம் கழிச்சு தானே. அதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது. அடியே, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்? லைட் அமர்த்திட்டு கதவெல்லாம் நல்லா சாத்திட்டு நல்லா பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் தூங்குவோம்னு சொன்னேன். நைட் ஒழுங்கா தூங்கலையில, அதனால நீ சும்மா வேற எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காது, சரியா? ஆத்தாடி, நீ சரியான கெட்ட பொண்ணால இருக்க. உன் கூட எல்லாம் சேரக்கூடாது, எனக்கும் கெட்ட புத்தி வந்துடும். அப்படியா கார்த்திக்? நான் வந்து ஓவரா எது கற்பனை பண்ணிட்டேனோ, சாரி. அப்படின்னு சொல்லுவேன் தானே பார்த்தேன். நீ மனசுல என்ன நினைச்சியோ அதை தான் நானும் நினைச்சேன். பரவாயில்ல, என் பொண்டாட்டி என் மனசுல என்ன இருக்குன்னு கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சிருக்கா. அட பாவி, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். என்னையே கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண வச்சுட்டே பார்த்தீங்களா? நம்மளாம் அப்படி நினச்சோம் அப்படின்னு. சரியா நல்லதானே? என்ன சொல்ல மாட்டது, உன்னை வம்புலுக்கலான்னு பார்த்தேன், அவ்வளோதான். அது சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கை வலிக்கல? என் தலை எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க? எனக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு கை வலிலாம் தெரியாது. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே, அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே, அதில் ஒரு காதல் தெரியும் பாரு, அதை பார்த்துக்கிட்டே எந்த வேலை செஞ்சாலும் எந்த வலியுமே தெரியாது. பரவாயில்ல, நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. ஆமாம் சாதனா, நான் முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். என்னன்னே தெரியல, இப்போ பார்த்தா அதுவா வருது. வரும்ல, ஏன் வராது? வந்து தானே ஆகணும். அப்புறம் கார்த்திக், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொல்லலாமா? இது வரைக்கும் எனக்கு சொல்ல சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா நீங்கள் நீ வெறுத்துக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் இப்போ தான் உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லலாமா? அப்படி என்ன மேடம் சொல்ல போறீங்க? எல்லாம் மனசில் உள்ளதா, நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கீங்க. நானும் எவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்குது. யாராச்சும் ஒரு ஆள் சொல்லி தானே ஆகணும். என்னடி இவ்வளோ பில்டப் கொடுக்குற? என்ன வேமா சொல்லு, எனக்கு ஆவலா இருக்கு. அப்படி என்ன சொல்ல போறேன்னு பார்ப்போம். இல்லை கார்த்திக், ஐ லவ் யூ. அடியே, நம்ம என்ன லவ் பண்ணிக்கிட்டா இருக்கோம்? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. இனிமே சொல்லனாலும் சொன்னாலும் சொல்லனாலும் லவ் நமக்குள்ள இருக்கும், சரியா? இருக்குந்தான், அதை வெளியில் கட்டிக்கணும்ல. எப்படி வெளில தெரியும்? அடிக்கடி லவ் யூ, மிஸ் யூ, கிஸ் யூ அப்படி சொன்னால் தான் நல்லாயிருக்கும். எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? நீங்கள் தான் மனசோட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நானே லவ் யூ சொல்லிட்டேன், பதிலுக்கு லவ் யூ டூ அப்படின்னு சொல்ல என் மனசு எப்படி குழுகுலுன்னு இருக்கும்ல. அதை விட்டுட்டு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. கல்யாணம் தான் ஆயிடுச்சு, லவ் அப்படியே இருக்குல்ல, சாகிற வரைக்கும் இருக்கும். என்ன கார்த்திக், நான் உங்கள்ட்ட என்ன கிட்ட என்ன தெரியுங்க? நீங்கள்
போங்க கார்த்திக், நீங்க ரொம்ப மோசம். நீங்க எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. என்னடி நீ தான் லவ்வை வெளிப்படுத்தணும்னு சொன்னேன், எப்படி வேணாலும் வெளிப்படுத்தணும்ல, வாய்னால சொல்லி தான் வெளிப்படுத்தணும்னு இல்லைல்ல, அதனால தான். ஏன் மேடம்க்கு பிடிக்கலையோ? பிடிக்கலைன்னு இல்லை, பின்ன எப்படி? இருந்தாலும் பகல்ல இதெல்லாம் நல்லாவா இருக்கு? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏண்டி யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ரூமுக்குள்ள யாரடி வர போறா, அப்படியே வந்து பார்த்தோன்னா சின்ன சிறுசுங்க ஏதோ பண்ணிட்டு போதுங்க அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு? நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ற. அப்போ உனக்கு பகல்ல பண்றதுதான் பிரச்சனை. நைட்டு முத்தம் கொடுத்தா ஒரு பிரச்சனை இல்லை இல்ல, பாத்துக்கிறேன். அப்படி சொல்லலண்ணா. அப்ப பகல்லையும் ஓகேவா? போங்க கார்த்திக், நீங்க சும்மா சும்மா ஏதாவது சொல்லாம நான் எது பேசினாலும் அதுக்கு ஒரு பதில ரெடியா வச்சிருப்பீங்க. போங்க, இப்ப மணி எத்தனை தெரியுமா? ஆபீஸ் கிளம்புறது வித்தியாசமா எப்படி? அச்சோ ஆமாடி, ஆஃபீஸே மறந்துட்டேன்டி. வா வா போலாம், மிச்சத்தை நைட் வந்து பாத்துக்கலாம். கொழுப்பு அதிகமாயிடுச்சு, பாத்துக்கிறேன். வாடி செல்லாம், கோச்சுக்காதடி வாடி. என்ன மேடம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? அப்படி என் முகரக்கட்டையில் என்ன இருக்கு? அடியே உன்னை தாண்டி சொல்கிறேன், இப்படி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கி எவ்வளோ நேரம் தாண்டி இந்த மூஞ்சியை பார்ப்ப? உன்னை மாதிரி கலராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு கருவா பையன், என்னையே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஆத்தாடி, பொண்ணுங்களும் சைட் அடிப்பாங்களா? நீங்களாம் சைட் அடித்தா தாங்காது போல் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குற கண்ணையாச்சும் சிமிட்ரி. இல்லை மாமா, ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. பாத்தியா, ஓட்டுற பத்தியா? நீ என்னோட சேர்ந்து ஓட்ட பழகிட்ட. கருப்பாக இருக்கேன் கேவலமாக இருக்கும்னு சொல்லாமல் சொல்கிற, அழகா இருக்கும்னு போய் சொல்கிறியா? நானே ஒரு கருவா பையன். என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க? கருவா பயலா? கருப்பு தான் அழகு. மீரா, சும்மா பேச்சுக்கு தானே சொல்கிற, மாமா மனசு கஷ்டப்படணும்னு. பரவாயில்ல விடு, நான் கருப்பு தானே, அது எனக்கு தெரியும். நீ கிடைச்சது எனக்கு பெருசு. இருந்தாலும் நீ என்னை இப்படி சைட் அடிக்கிறியா? அதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கு. இல்லைப்பா, நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோ அழகுப்பா, பார்க்குறதுக்குதே கருப்பாக இருக்கீங்க, இருந்தாலும் பிளாக் பியூட்டி நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அதான் நான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் உங்களை சைட் அடிக்கிறாங்களோ தெரியல. நீங்கள் பின்னாடி பிள்ளைகளை திரும்பி பார்த்தா என்னதுன்னு தெரியும், நீங்கள் தான் திரும்பியே பார்க்கறது இல்லையே. ஐயய்ய, நான் நல்லா சைட் அடிப்பேனே, அது இவளுக்கு தெரியாதோ? அதையே வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஆமாம் மீரா, நானா பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன். பார்க்குற பொண்ணுங்க போனால் அக்கா தங்கச்சி சித்தி பெரியம்மா அந்த மாதிரி போயிடுவோம்மா. இந்த லவ்வர்னா அது என் செல்லம் மீரா மட்டும்தான். அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, நீங்கள் நல்லா சைட் அடிப்பீங்கன்னு தெரியும். நான் சொன்னோன்னே வேமா ஆமாம் ஆமான்னு சொல்கிறீங்க. என் சைட் அடிக்கிறது ஒத்துக்க வேண்டியதானே? இல்லடி, நீ இன்னே அக்மாவுக்கு முத்திரை குத்தி நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றியா? அதை ஏன் கெடுத்துக்கணுமே அப்படின்னு தாண்டி சொன்னேன். சரி விடுடி, சைட் அடிக்கிறதுல என்ன இருக்கு? அழகு இருந்தா சைட் அடிக்க வேண்டியதானே? அப்போ நான் அழகா இல்லை? என்னடி சொல்ற? இல்லை, அழகு இருந்தால் சைட் அடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறீங்களே. அப்போ நான் அழகா இல்லை. என்னை ஒரு நாளைக்காச்சும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசாமல் நின்று என் கண்ணை பார்த்து சைட் அடிச்சிருக்கீங்களா? இல்லை, அப்போ நான் அழகா இல்லை அப்படி தானே அர்த்தம். நீங்கள் அழகு இருக்க பொண்ணா பார்த்து தான் சைட் அடிப்பீங்க. கல்யாணத்துக்கு மட்டும் நாங்கள் வேணும். என்னடி இப்படி பேசுற? அது சைட் அடிக்கிறது வேற, கல்யாணம் வேறடி. உன் மூஞ்சி என்ன பார்த்ததே இல்லையா? நைட்டு பூரா உன் ஃபோட்டோ பார்த்துட்டு தான் தூங்குவேன் தெரியுமா? காலைல எந்திரிக்கும் போது கூட உன் மூஞ்சி பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன். அப்போ தான் எனக்கு பொழுதே நல்லா போகும். ஓ, நிறைய மூஞ்சியில் முழிச்சாதான் நல்லது நடக்கும்னு என் மூஞ்சியில் முழிக்கிறியே, அப்படி தானே? என்ன மீரா, எது சொன்னாலும் இப்படி பேசுற? இல்லை, தெரியாம தான் கேட்குறேன்னு சொல்லுங்கள். நான் என்ன சைட் அடிக்கிற மாதிரி இல்லையா? நீ அழகுடி, நீ சைட் அடிக்கிற மாதிரி இல்லைன்னு யார் சொன்னது? உன் பின்னாடி எத்தனை பசங்க சுற்றுவாங்க. என் அழகு நீ, என் பொண்டாட்டி. உன்னை நான் பார்க்காம வேற யாரை பார்ப்பேன்? மற்ற பொண்ணுங்கன்னா சத்த நேரம் நின்றுட்டு போயிடுவாங்களா? அதனால ஒரு நிமிஷம் அப்படி பார்க்கறது. மற்றபடி நீ என் கூடவே இருக்க போற, என் லைஃப் லாங் என் கூடவே இருக்க போற, என்னோட பாதி நீ. உன்னை நான் பார்க்காம என் மனசுக்குள்ளேயே உன்னை பூட்டி வச்சிருக்கேன்டி. உன் மூஞ்சியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா? மனசுக்குள்ளேயே நீந்தே இருக்க பிம்ப மாதிரி. ஆனால் ஒன்றுப்பா, நல்லா மட்டும் பேச கற்றுக்கிட்டீங்க. எப்படி தான் இப்படி பேசுறதுக்கு வருதோ தெரியல. அதெல்லாம் அப்படியே தான்மா, அதெல்லாம் வந்துடும். நீ பாரு, புள்ள பூச்சி மாதிரி இருந்த, இப்போ என்ன பேச்சு பேசுகிற, என்ன கேள்வி கேட்குற? கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கேள்வி கேட்குற. கல்யாணத்துக்கு அப்புறம் என் நிலைமையை நினச்சி பாரு. இப்போ தான் பசங்க கொஞ்சம் ஃப்ரீடமாக பேச முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் வாயை புத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதனால இப்போவாச்சும் கொஞ்சம் பேசிக்கிறேம்மா, விட்டுருமா. ஓ, அப்படி வேற இருக்குல்ல. சரி, அப்போ பொழைச்சி போங்க. கொஞ்ச நாளைக்கு நல்ல ஃப்ரீடமாக இருந்துக்கோங்க. அடி பாவி, அப்போ கூட உன் வாயிலேருந்து வருதா? அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் மாமா. உங்களை எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன், எந்த வேலையும் வாங்க மாட்டேன், உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், நான் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதா? வராதே. பொண்ணுங்கனாவே இப்படிதான், லவ் பண்ணும்போது வேறு மாதிரி இருப்பீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியே டோட்டலாக மாறிடுறீங்க. அதெல்லாம் தெரில மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்ட்டு தான். வெளில போனால் டயத்துக்கு வரணும், ஃபோன் பண்ணால் மொதல் ரிங்லேயே எடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைனாலும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்குமான்னு சொல்லணும், நீ சாப்பிட்டியான்னு ஃபோன் பண்ணி கேட்கணும், என்ன பண்ணுறேன்னு கேட்கணும்,
வீட்டுக்கு வந்தோடனே உடம்புலாம் பரவாயில்லையா, வேலையெல்லாம் ஓகேவா, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கணும். எனக்கு முடியலைன்னா ஆஃபீஸ் லீவ் போட்டு வேலை பார்க்கணும். ஆமாம் தாயே, லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீ சொல்லும் போதே எனக்கு மூச்சு வாங்குது. இதுக்கே மூச்சு வாங்கினா எப்படி, இன்னும் எம்பிட்டோ இருக்குது. சரிடி, இருந்துட்டு போட்டோம். அதுக்கு இப்போவே சொல்லி என்னை பயமுறுத்தினீன்னா சும்மாவே நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி சொல்லி பயமுறுத்தினேன்னு வச்சுக்கவே, அப்புறம் 4 வருஷம் தள்ளி போட்டுருவேன். உனக்கு ஓகேவா? அட பக்கி, இதுக்கு பயந்துக்கிட்டு யாராச்சும் கல்யாணத்தை தள்ளி போடுவாங்களா? போட மாட்டாங்க தான். இருந்தாலும் என்னை நீ ரொம்ப பயமுறுத்துற, கொஞ்சம் ஓவராக பயமுறுத்துற, கொஞ்சம் அடக்கி வாசி. இல்லைன்னா வச்சுக்க, நான் தள்ளி போட்டுருவேன். அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அப்புறம் நீ அந்த அவன் பேர் என்ன, என்னமோ இல்லை, கிஷோர். அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கடி. அந்த வெள்ளத்தோல் அவனே கட்டிக்கிட்டு போக வேண்டியதான். ஆமாம்ல, நம்ம ரூட்டில் அவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனே மறந்துட்டனே, லிஸ்ட்டில் அவனையே விட்டுட்டனேப்பா. நீ சரிப்பட்டு வரலைன்னா அவனை தான் பிடிச்சிக்கணும். அவன் எல்லாத்துக்கும் தோது வருவான் போல். நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டி போகிற மாதிரி தலையாட்டுவான் போல். பாத்தியாடி, வெள்ளத்தோலை பார்த்தோன்னா அங்கே கட்சி மாறுற. சாமி கிட்ட அதை தானே வேணிக்கிட்ட வெள்ளத்தோல் கிடைக்கணும்னு. சாமிக்கிட்ட நான் வேற ஒரு டீலிங் வச்சுருக்கேன். அப்படியா? என்ன டீலிங்? இல்லைப்பா, நம்ம 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகி அழகா உன்னை மாதிரி ஒரு பையனும் என்னை மாதிரி ஒரு பொண்ணும். பையன் மேலே நான் பாசத்தை அதிகமாக வச்சுக்கணும், பொண்ணு மேலே நீங்கள் அதிகமாக பாசம் வச்சுக்கணும். 2 பேரும் போதும்ல? இன்னொன்று இருந்தால் கூட நல்லா இருக்கும்டி. எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஒன்று மட்டும் பத்தாது, இன்னொன்று மட்டும். ஓகேவா? அண்ணால முடியாதுப்பா, 2 அதிகம்தான். இப்போ எல்லாரும் 1 தான் பெற்றுக்கிறாங்க. நான் 2 சொன்னதே பெருசு. உங்களுக்கு 3 வேணுமாக்கம். இல்லை செல்லக்குட்டி, எனக்கு 2, உனக்கு 1, ஆக மொத்தம் 3. ஆனால் என் கணக்குப்படி 2 தானே. அப்போ பையனை எங்கே கொண்டு சேர்க்கறது? பையன் உனக்கு செல்லம். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும், அம்மாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வரணும், கடைசி காலத்தில் பார்த்துக்கணும். அதனால பொண்ணு எனக்கு 2மே. அப்பாவை பார்த்துக்கணும், அப்பாவை கடைசி காலத்தில் நல்லா வச்சுக்கணும். அப்பாவுக்கு எல்லாமே இருக்கிறதுக்கு 2 பேர். ஓகேவா? கொழுப்பு தான். இல்லை செல்லம், ஆசை. அதுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகணும். நீங்கள் தான் இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்களே, எப்போ வந்து பேசுவீங்க? செல்லக்குட்டிக்கு காலேஜ் முடியட்டும். அதுக்குள்ளே அந்த வெள்ளத்தோல் வந்துடுமேப்பா. இவன் வேற ரொம்ப இன்சை பண்ணுறானேடி நம்ம மேலே. அந்த வெள்ளத்தோலை முதல்ல கடத்திடுவோமா பேசாம? அவனை மட்டும் கடத்தினேன்னு வச்சுக்கவே, பேசியே உன்னை கொண்டுருவேன். அவன் சரியான டார்கெட் பீஸுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அசர மாட்டேன். நம்ம 2 ஒன்றா பார்த்துமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறேன். அவெல்லாம் எதுக்காச்சும் அசருவானாப்பா? அதுவும் கரெக்டு தாண்டி. வீட்டில் வந்து பேசலாம் தான், சும்மாவே அத்தை தைன்னு குதிக்கும். மாமா ஓகே தான், அத்தை நினச்சாது எனக்கு டெரராக இருக்குது. அத்துக்கெல்லாம் விட்டுச்சிடலாம். நீங்கள் என்னத்தை கிழிக்கிறீன்னு நான் பார்க்க தானே போகிறேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பொட்டியை தூக்கிக்கிட்டு உங்கள் ரூமில் வந்து ஜம்முன்னு உட்காந்துருவேன். அப்போ தெரியும். அடி, அப்பெல்லாம் பண்ணிடாதடி. வர்ற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணிட்டு வா. ரூமில் பசங்களாம் இருப்பாங்க, அவங்க வெளியேற்றணும், நான் வேறு ரூம் பிடிக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நீ வாட்டுக்கு திடுத்துப்புன்னு வந்துடாதடி. நான் வருவேன், அப்போதைக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? நீங்களா ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, இல்லைன்னா நானாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சரியா செல்லம்? சரி, கிளம்பிட்டுமா? டைம் ஆச்சு. சரிடி, இந்த மாமா சொன்னதை மனசுலேயே வச்சுக்க. என்ன சொன்னீங்க? என்னடி அவ்வளோதானா? எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே மறந்துட்டியா? 3 சொன்னேடி, எனக்கு 2 உனக்கு 1 பாப்பா. ஓ, அதை சொன்னீங்களா? அது மைண்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. சரி செல்லிக்குட்டி, அப்போ கிளம்பு, நானும் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு நீ சூப்பராக அழகாக இருக்க. போனோன்னே அத்தையை திருஷ்டி போட சொல்லு, தெரியுமா? ஊர்க்கண்ணு பூரா. ஊர்க்கண்ணு என்ன, என் கண்ணு இன்னைக்கு உன் மேலே தான். நீங்கள் மட்டும் என்னம்மா, நீங்கள் தான் இன்றைக்கி அழகாக இருக்கீங்க. உங்களுக்கும் திருஷ்டி புட்டு நீங்களே சுற்றிக்கிங்க. உங்களுக்கு யார் சுத்த போகிறா? சரி செல்லிக்குட்டி, பாய், கிளம்பு, நானும் கிளம்புறேன். டே மச்சான், சந்தோஷ் என்னடா எப்பவும் கேட்டாலே வெளியில் கூட்டி போக மாட்டேன், காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லி கஞ்சம் பிடிப்பேன். இன்னைக்கு கேட்காமலே படத்து கூட்டி வந்திருக்க, என்னடா விஷயம்? அது ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கனா, அதனால தான்டா. அப்படியா? எதுக்கு சந்தோஷமா இருக்க நீ? இல்லைடா, முந்தா நாள் நடந்துச்சுல, அதை பற்றி நினச்சிதான்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அவள் 2 நாளாக காலேஜுக்கே வரல. கிழிச்ச நீ பார்த்த லட்சணம் அப்படி. அவள் காலேஜுக்கெலாம் வந்தா. நான் அன்றைக்கி இன்டர்வெல்ல தான் பார்த்தேன், நேற்று கூட தான் பார்த்தேன். நீ பார்க்காம விட்ட. நீ பார்க்காம விட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இதில் படத்துக்கு வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிய. ஏன்டா டே, அப்படி என்னடா சாதிச்ச நீ? எல்லாத்தையும் சொதப்பி தான் வச்சுருக்க. என்னடா சொல்கிற? அவள் காலேஜ் வந்தாளா? எனக்கு தெரியாமலே வந்துட்டு போயிட்டாளாடா. என் கண்ணில் மாட்டவே இல்லையே. அவள் வரல, வீட்டிலே அடைஞ்சு கிடக்குறா, ரொம்ப அவமானப்பட்டு கிடக்குறா. வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல நினச்சேன். வந்துட்டாளா? என்னடா சொல்கிற? நான் என்னடா கரெக்டாக தானடா பண்ணேன்? நீ சொன்ன மாதிரி தானே எல்லாம் பண்ணேன்.
கிழிச்ச ஒரே கிளிய உன்னை என்ன சொன்னேன், அவள்கிட்ட நல்ல மனசில் பதிகிற மாதிரி நல்ல பேர் வாங்குற மாதிரி பண்ணுடான்னு தானே சொன்னேன். அதுக்குள்ளே எதுக்குடா அப்படி கெடுத்து வச்சிருக்க? இல்லடா அவதான் என்னை நம்பிட்டால, என்னை நம்பி தானே படத்துக்கு வந்தா. திடீர்னு பார்த்தா உங்க அண்ணனும் அண்ணியும் வந்து நிக்கிறாங்க. அப்போதைக்கு மாட்டி விட்டா, வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு பிரச்சனையாகி அவளை காலேஜுக்கு விட மாட்டாங்கல்ல. அந்த நேரத்தில் தான்டா பண்ணேன். இப்போ என்னடா எல்லாமே தலையில மாறிடுச்சா, என்னடா பண்றது? பின்ன நீ பண்ண வேலைக்கு லூசுத்தனமாக பண்ணி வச்சிருக்கியடா. இப்போ கொஞ்ச நாள் பழகு, நல்ல பேர் வாங்கணும்னு பெருசாக வச்சு ஏதாச்சும் செய்யலான்னு தானே சொன்னேன். அதுக்குள்ளே காரியத்தை கெடுத்துட்டு அவங்க அண்ணி முன்னாடி பண்ணி சுத்தே வேஸ்டடா. ஏற்கனவே அண்ணி அந்த திட்டுனா அவளுக்கு தான் சப்போர்ட்டு. அவள் முன்னாடி பண்ணா அவள் என்னடா பண்ணுவா? அவங்க அண்ணியை அட்வைஸ் பண்ணி காலேஜுக்கு அனுப்பி வச்சிருப்பா. இவள் பாரு ஹாயாக வந்துட்டா. இனிமேலே என்னதையும் பேசி உருண்டு பிறண்டாலும் உன்னை நம்பவே மாட்டா. என்ன மச்சான் சொல்ற? அப்ப எல்லாம் அவளைதானா? நான் அவளை பழி வாங்கிட்டோம், அவ காலேஜுக்கே வரமாட்டா அப்படின்னுலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை வேணும் மச்சான். எடுத்தம் கௌத்தம் பண்ணுனா இப்படி தான்டா. நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சுடா, உன்னை நம்பினா ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டா, உன்னை நம்பிதான் வந்தால் படத்துக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாள் பழகி விட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆப்பா வச்சிருக்கலாம். அவசரப்பட்டுட்டியாடா. இனிமேல் நம்பவே மாட்டா, போடாங்கிட்டு. இப்போ நம்பி வந்தால அதே மாதிரி மறுபடியும் ஏதாச்சும் கெஞ்சி கூத்தாடி நம்ப வச்சு மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுவோம்டா. பொண்ணுங்களை பற்றி என்ன அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்கியாடா? ஒரு தடவை மனசு மாறுவாங்க. அதுலேயும் ஒரு சில பொண்ணுங்க ஒரு தடவை கூட மனசு மாற மாட்டாங்க. வேணான்னா வேணாம் அப்படிதான் பிடிவாதமாக இருப்பாங்க. ஸ்வேதா என்னன்னா ஒரு தடவை மனசு மாறி உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டா. அப்போவே நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். நீ இப்போ பார்த்தா இப்போ விட்டுட்டு மறுபடியும் கெஞ்சினே வச்சுக்க, சுத்தம் உன்னை மதிக்க கூட மாட்டான். எல்லாம் வேஸ்ட்டு தான், எல்லாம் வீணாக போச்சு, போடாங்கிட்டு. இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னு படத்துக்கு வேற கூட்டி வந்திருக்க ஆளாக்கம். என்ன மச்சான் இப்படி சொல்ற? அப்ப எல்லாமே சொதப்பலா? ஆமாடா, எல்லாமே சொதப்பல் தான். இனிமேல் பெருசாக ஏதாச்சும் யோசிச்சாதான். அவன் மனசை மாற்ற முடியாது, வேறு ஏதாச்சும் வழியில் யோசிச்சாதான் உண்டு. அப்படிங்கிறியோடா? சரிடா, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டு அவள்கிட்ட கேட்டுறேன்டா. என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் பேசியே ஆகிறேன்டா. கொஞ்ச நாள் பொறுடா, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். அவன் மனசில் அந்த கோவம்லாம் கொஞ்சம் குறையட்டும். இல்லைன்னா நீ போய் நின்று பல்லாருன்னு அரைஞ்சிருவா. அதுவும் கரெக்டு தான் மச்சான். சரி வா, கூட்டி வந்துட்ட, படத்தை பார்த்துட்டு போயிடுவோம். என்னதான் இருந்தாலும் உன் காரியத்தில் கரெக்டாக இருக்கடா. பின்ன என்ன பண்ணுறது, உன் கூடலாம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆண்டி சூப்பராக நடிச்சிங்க நைட்டு. நீ சொன்ன ஐடியா தாம்மா ஒர்க் அவுட் ஆகாதோ என்னமோ நினச்சேன். பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ என்ன நீ ஆஃபீஸ் கிளம்பலையா? சாரீலாம் கட்டிட்டு எங்கே போகிற? என்னங்க ஆண்டி, நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுல, கொண்டாட வேணா? அதான் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க, போயிட்டு வந்துடுவோம். ஏம்மா நான் இன்னும் குளிக்க கூட இல்லையே. எவ்வளோ நேரம் ஆகப்போகுது குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு? வேமா வாங்க, போயிட்டு வந்துடலாம். நம்ம நினச்சது நடந்திருக்கு, இதை கொண்டாட வேணாமா? போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு சாமிகிட்ட நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னு வேண்டிட்டு வரலாம். இல்லைம்மா, நான் குளிச்சு எப்போ கிளம்பி வாருது? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நைட்டும் தூங்கலை, லேட்டாக தானே தூங்கினேன், டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் படுத்து தூங்குறேன், நீ போயிட்டு வா சரியா? இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஆமாம், நீங்களும் நைட்டு பாச்சாமத்தில் கத்தி அதுக்கப்புறம் தூக்கமும் வந்திருக்காதுல்ல. சரி நீங்கள் படுத்துக்கங்க. நினச்சது நடக்குதுல்ல, அதுவே போதும். உங்களுக்கும் சேர்த்து நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் சரியா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சாப்பிட்டியா இல்லையா? இல்லை ஆண்டி, நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அவன் எதுவும் செஞ்சு கொடுக்கலையா உனக்கு? இல்லை ஆண்டி, ஏதோ பொங்கல் சாம்பார்லாம் செஞ்சு தான் சாப்பிட்ருக்காங்க, வடையெல்லாம் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, வெறும் பொங்கலும் சாம்பார் தான் இருக்குது. சட்னியும் இல்லை, வடையும் இல்லை. அது இல்லாமல் எப்படி பொங்கல் சாப்பிட தோணும்? நான் கடையிலே சாப்பிட்டுக்கிறேன். அவளுக்கு வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இருக்கட்டும், விடுங்க ஆண்டி. இன்னும் எவ்வளோ நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தானே, இருந்துட்டு போட்டோம், விடுங்க. எல்லாம் நம்ம நினச்சபடி நடக்குதுல்ல, இனிமேல் நம்ம நினச்சது தான் நடக்கும். அவளை வீட்டை விட்டு ஈஸியாக துரத்திடலாம். ஆமாம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அது வரைக்கும் அவள்கிட்ட பம்பு இம்பு வச்சுக்காமல் இருக்கிறதே நல்லது. சரி நீ போயிட்டு வா, கடையில் சாப்பிட்டு.